இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு ஒரு துவா கேட்கிறார். யால ஒரே ஒரு நபி வந்தாரா? ஹரத்துல வந்தாரா? ரசூலுல்லாஹ்ட டாக்கெட் என்ன? இந்த உலகத்தை எங்கெல்லாம் அனுப்பின போற ஒரு டாக்கெட் இருக்கு, அல்லாஹ் அதை போட்டிருப்பான். அது முடிஞ்சா துனியா விட்டு நாங்க காலி ஆயிரும். ரசூலுல்லாஹ்ட டாக்கெட் என்ன? அவர் என்ன சொல்றாரு? ஹரத்துக்கிட்ட இருந்து யா அல்லாஹ் இங்க வரணும். ரசூலுல்லாஹ் வரப்போகல காபத்துல்லா நிறைய சிலைகள். இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட டாக்கெட் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை க்ளீன் பண்ணணும். அல்லாஹ் எதுக்கு வாக்குறுதி எடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி? சுஜூது செய்யறவங்க, ருக்கு செய்யறவங்க, இத்திகாஃப்ல இருக்கிறவங்க, தவாப் பண்றவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஹரத்தை தூய்மைப்படுத்தணும். இதுதான் வாக்குறுதி. இந்த நபி வந்தா அவங்க வாப்பா செஞ்ச வேலையை செய்யணும், ஹரத்தை தூய்மைப்படுத்தணும். எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள் எடுக்குது. வந்த ஒரே நாள்ல காபத்துல்லாக்குள்ள பிறந்து இதாக்கினாரா? எங்க கையில துறப்பில்லாட்டு துறக்க இயலாது, தொலைத்தான் வேணும். வெளியில இருந்து தொழுவுறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஊரை விட்டே விரட்டுறாங்க. திரும்பி திரும்பி பாக்குறாங்க மக்கா. ரசூலுடைய முழு கல்பும் ஹரத்தோட. அவங்க பிறந்தது ஹரத்தை தூய்மைப்படுத்த, அவங்க வந்தது ஹரத்துக்கு. அவங்க வாப்பா துவா நேரடி ஹரம் ஷெரீஃப்ல கபூலாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய லாஸ்ட் டைம் மௌத்தாக 82 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று வராங்க ஹரத்துக்கு. பெரிய கூட்டம் ரசூலுல்லாஹ்ட கையில வந்து காபத்துல்லாஹ்ட திறப்பு வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி எட்டி பார்க்கறாங்க. ஐன பிலால், ஐன பிலால், பிலால் இப்னு ரபா எங்க? அசான் சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்வை திறந்து சுத்தப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்ட வேலை முடிஞ்சா மக்கா வெற்றியா? 82 நாள்ல ரசூலுல்லாஹ் மௌத் ஆகுறாங்க. அதோட இந்த துனியாவுக்கு ரசூலை வந்தது இப்ராஹிம் நபியுடைய ஒரு துவா. இது அந்த துவா. எப்படிப்பட்ட பொசிஷன் இப்ராஹிம் நபி! அவர் கேட்டோர் ரசூலம் மின்னும். அவர் என்ன பண்ணணும்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டணும். இந்த குர்ஆனை பத்தி அவர் கேட்கிற துவா. வயுஅல்லிமுஹுல் கிதாப், அந்த மக்களுக்கு அவர் கிதாப சொல்லணும். உன்னுடைய இந்த வேதம் இப்ராஹிம் நபி கேட்டது. வயுஸக்கீஹிம், அவர்கள் அசிங்கமாக இருப்பார்கள், அழுக்காக இருப்பார்கள், விபச்சாரம் செஞ்சிருப்பார்கள், அவர்களை அவர் தூய்மைப்படுத்தணும். யா அல்லாஹ் இன்னக அன்தல் அசீஸ். அவர் கேட்ட துவா. இந்த உம்மத் முஸ்லிம், இந்த உம்மத்துக்கு பேர் வைத்தவர் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எப்படி கபூலாக்குறான்னு பாரு. அந்த இப்ராஹிம் நபி அவரை ஏன் இவ்வளவு அல்லாஹ் சிறப்பிச்சான்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி என்று ஏன் சொல்றார்? எல்லாத்துக்கும் இப்ராஹிம் நபி ஏன் முற்படுத்துறோம்? அவருடைய கல்பு இந்த லெவல். அல்லாஹ் உண்ட சொன்னா அஸ்லிம், கட்டுப்படுங்கடா. அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டார். நீங்க நினைக்காதீங்க இந்த குர்ஆன் ஆயத்துல நீங்க படிச்சிட்டு இப்ப இப்ராஹிம் நபியை கற்பனை பண்ணுங்க. இன்னொன்று சொல்றேன். மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்ற நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு வர்றாங்க மலக்குமார்கள். அப்ப சொல்றாங்க இப்ராஹிம் நபிட்ட, இப்ராஹிம் நபி பயான் பண்றாரு. அவருக்கு வேற யாரும் இல்ல. அவருடைய பயான்ல இருந்த ஒரு ஆள் லூத். ஃபஆமன லஹு லூத், குர்ஆன் சொல்லுது. லூத் இப்ராஹிமை நம்பினார். இப்ராஹிம் நபியுடைய பயானை கேட்ட உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் சூப்பர், உண்மையதான் சொல்றாரு. அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபி ஆக்கிட்டான். இப்ராஹிம் நபிட்ட படித்த ஒருவர் ஃபஆமன லஹு லூத், இப்ராஹிமை நம்பினார், அவரை நாங்கள் நபி ஆக்கினோம். நபி ஆக்கி அனுப்பின உடனே அவங்க ஊர்ல ஓரின சேர்க்க ஆம்பளை அந்த இது நடக்குது. மலக்குமார்கள் வந்துட்டு கேட்கிறாங்க இப்ராஹிம் பேசி போட்டு இப்ராஹிம் நபிட்ட, எதுக்கு வந்து தெரியுமா? லூத்துட ஊருக்கு தான் போறோம், அழிக்க போறோம். எங்கள்கிட்ட மட்டும் சொன்னா ஏன் லேட் ஆயினீங்க? அழிச்சு காலி பண்ண வேண்டியதான். அவங்கள எப்பயோ கதையை முடிக்க வேண்டியது. ஓரினை சேர்க்க பண்றாலும் இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாதா? திருந்திருவாங்க, அவங்க மாறிடுவாங்க. அவங்க நபிமார்களோட கல்பு இதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கல்புல இறக்க சுபாவம் இருக்குது, மன்னிப்பு வரும், அந்த தன்மை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வருடத்துல ஹார்ட் அட்டாக் வர மாதிரி 3 அடி. ஆயிஷா நாயோட பேச போக்கல, ஆயிஷா நாயி சின்னது, மதீனாவுக்கு வந்து திருமணம் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயும் பேசுறாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கவலையான நாள் யௌமு உஹத் தானே? உஹது நாள் பல்லு உடைஞ்சு ரத்தம் போய் தலையில காயமாச்சு. லா ஆயிஷா, இல்ல ஆயிஷா, எனக்கு கவலையான நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாயிஃபுடைய நாள். ஒரு வருஷம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் ஹாமுல் உஸுன், கவலையான ஆண்டு. வீட்டுக்கு வர்றாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ் விட்டு. நான் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பாருங்க. நீங்க நினைக்கிறாங்க நீங்க தஹஜ்ஜத் தொழுத உடனே அல்லாஹ் ஒரு கோடியை தந்துட்டு சுற்றுலா போயிட்டு வாங்க. இந்த துனியா நாங்க வாழ வரல, ஜன்னா, வாழ்க்கைக்குரிய இடம் ஜன்னா. அங்க நிறைய அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
அற்புதமான கல்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இது டெக்ஸ்ட் எக்ஸாம், இது எக்ஸாமினேஷன் சென்டர். கேள்விகள் வரும், பதில் கொடுத்தே ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கதீஜா வந்து மறக்க இயலாது. ஏன் வர்றாங்க? வந்து பார்த்தா வீட்டுல சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு கதீஜா அம்மா போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த மக்கள் எல்லாம் திட்டுற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லுவாங்க. இல்ல இல்ல யா அபல் காசிம், காசிம்ட வாப்பாவே நீங்க நல்லவர். உங்களுக்கு நான் இப்படி சொன்னா புரியும். உங்க கல்முனையில 2 வீடு இருக்குது. திடீர்னு உங்களோட பக்கத்து வீட்டால் 40 வருஷமா நீங்க அவரோட பழகுறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டை தட்டுறாரு. தட்டி சொல்றாரு, தெரியுமா நான் நபி. என்ன? ஸ்கூலும் போகல, ஒன்றுமே இல்ல, எங்க அண்டை விட்டு 40 வருஷமா உங்களுக்கு தெரியாதா? நான் நபி ஆயிட்டீங்களா? இறைவன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறானா? எல்லாரும் ரசூல் அதை கேட்ட உடனே, உங்களுக்கு பைத்தியமா, என்ன உழல்றீங்க? ரசூல்லா கூடாரம் கூடாரமா போறாங்க. ஹஜ்ஜிக்கு வருவாங்க மக்கள். நான் நபி, என்னை ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? என்ன நபியா? இவருக்கு வேலை செய்ய இப்படி கேட்டாங்க. மஜ்னூன், பைத்தியமா இவருக்கு? இவருக்கு என்ன? மனசு பாதிக்கப்பட்டு ரொம்ப கவலையா. கொஞ்சம் கல்முனையில நீங்க அப்படி 40 வருஷமா கௌரவமா வாழ்ந்துட்டீங்க. சல்லியும் உங்க கையில இருக்குது. நீங்க 6 பிள்ளைகளுக்கு வாப்பா, எல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்க வைஃப் பெரிய பணக்காரர். திடீரென்று நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கதவை தட்டி தட்டி, என்ன நம்புங்க, நான் பொய் சொல்லல, நான் உண்மை சொல்றேன், நான் நபி. எல்லாரும் உங்களுக்கு காரி துப்புற நேரம் இவருக்கு அப்செட் ஆயிட்டா. நல்லதான் இருந்தாரு, இறைவன் பேசுறான்றாரு, இவர் உளர்றாரு. இப்படி நிறைய பேர் கேட்டாங்க. கவலையோட ரசூலா வீட்டுக்கு வருவாங்க. கதீஜா அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க பொய் சொல்லல, உங்களுக்கு என்ன தெரியும். இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சா அவங்களை எப்படி நேசிப்பீங்க? ஆயிஷா நாய் கேட்கிறாங்க. ஒரு நாள் கதீஜா நாய் தங்கச்சி மதீனாவுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதீஜா நாய் வாய்ஸ் கேட்கிற மாதிரி ரசூலா, என் கதீஜா வந்துட்டான்னு சொல்ல போகல. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, இன்னும் அவங்கள மறக்கலையா? இன்னும் அவங்கள மறக்கலையா? ரசூல்லாவுக்கு அவங்கள மறக்க இயலாது. என்ன ரசூல்லா கவலையோட வீட்டுக்கு வந்த நேரம் ஆறுதல் படுத்தி, நீங்க உண்மை சொல்ற மைஃப் அப்படிப்பட்டவங்க மௌத் ஆயிட்டாங்க. வெளியே போனா அபூ தாலிப் நிப்பாங்க ரசூல்லா பக்கத்துல. இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல. என் மகன் யாரும் கை வைக்க கூடாது. அந்த வருஷத்துல அபூ தாலிப் மௌத் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் மக்களை கடுமையான எதிர்ப்பு, கட்டும் பலம் எதிர்ப்பு. தாயிஃபுக்கு போறாங்க. போனா நான் நபி தெரியுமா? ரசூலா கொஞ்ச நெஞ்சம் கேவலப்படுத்தல. சின்ன குழந்தைகளுக்கு கல்முனையில வந்து ஒரு ஆளுக்கு பெரியவங்க அடிக்கிறது வேற, சின்ன புள்ள கையில கல்ல கொடுத்து ஓட ஓட அடிங்கண்டா பிடிக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சின்ன குழந்தைகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கல்ல கொடுத்து எனக்கு அடிச்சாங்க, நான் ஓடினேன், அவங்க அடிச்சாங்க, ரத்தம் வடிய ரசூலுல்லாஹ் உளுந்துட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுடைய கல்பை காட்ட போறான். என்னுடைய தலைவருடைய கல்பு எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் கேட்கிறான், நபியே 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கு தாயிஃப், மலையை சேர்த்த கதை முடிஞ்சிடும். அல்லாஹ் எதுக்கு இதை அனுப்புறான் தெரியுமா? என் தலைவர் யார் என்று காட்டு. ரசூலுடைய கல்பு எப்படின்னு காட்டு. மயங்கி அந்த அளவுக்கு ரத்தம் வடிஞ்சு கீழே உளுந்த நேரம், கடுமையான கஷ்டம். உதவிக்கு எந்த மனுஷனும் ரசூலுல்லாவுக்கு இல்லாத நேரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிற, யா ரசூலல்லாஹ், நீங்க சரி என்றீங்கன்னா இறைவன் 2 மலையையும் நொறுக்கி அந்த ஊரை இல்லாமல் ஆக்கிறோம். அவங்க சந்ததி சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களே, விட்டுருங்க ஜிப்ரீல் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சின்ன குழந்தைகளை அனுப்பி கல்லால் அடிக்க விட்டா யாராவது மன்னிப்பாங்களா? இந்த கல்புக்கு சுவர்க்கம் பெரியவர்களே. கல்பு, நல்ல கல்புகளை உங்களுக்கு தேட முடியாது. இந்த முழு மார்க்கமும் கல்பை தூய்மைப்படுத்துவதற்கு வந்தது.